सम्यक दर्शन எல்லாருக்கும் இப்போ வந்து இந்திரிய சுகம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதீந்திரிய சுகம் பத்தியும் பார்க்கிறோம். ஞானத்தோடு தான் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுல வந்து நம்மளால வந்து என்ன மாதிரி இருக்கு, எதை அறிஞ்சுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்திரிய மூலியமா அறிஞ்சுன்னு சொன்னா அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது மூலம் அந்த அளவுக்கு தான் நமக்கு சுகம் கிடைக்க முடியும். அந்த சுகம் வந்து நமக்கு நிரந்தரமானதா இல்லை, எது வரைக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப எப்பவுமே நம்மளால வந்து அந்த மாதிரி சுகமா இருக்க முடியுதுல்ல. அது நிச்சயமா இல்ல, அநித்தியமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பிரத்யட்சமா நமக்கு இல்ல, வெறும் இந்திரிய மூலியமா நம்ம பரோட்சமா தான் அதெல்லாம் இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதா. அதனால வந்து அபாவ வடிவிலையோ இல்ல ஏகாந்த வடிவிலையோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால அதை முழுமையா புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதான். இப்ப நம்ம பண்றது எல்லாமே ஏதாவது ஒரு ஒரு ஃபோக்கஸ்ல ஒரு இதுலதான் நம்மளால அறிய முடியுது, மொத்தமா நமக்கு அறிய முடியாம இருக்கு அப்படிங்கிறதான். ஆனா பகவானுக்கு வந்து அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறதான். சயின்ஸும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவத்தோட பார்த்தோம் அப்படின்னா கூட இன்னைக்கு நம்ம எதை அறியணுமோ அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஆகும்போது அது இல்லாம போயிடுது. நம்மளுடைய இதுக்கும் ஞானத்துக்கும் தெரிய முடியாம நம்மளால அதை அறிய முடியாம போயிடுது அப்படிங்கிறதான். இது இல்லாம நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா அது மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிரசன்ட்ல இருக்கோ எது நம்ம கண் முன்னாடி இருக்குதோ அதுதான் நம்மளால வந்து அறிய முடியுது அப்படிங்கிறதான். பதார்த்த விஞ்ஞானத்தை அறிகிறவங்க கூட சயின்டிஸ்டா இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் பதார்த்தம் என்னென்ன பதார்த்தம் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கிற தொடர்ந்து தேடுதல் இருந்துட்டே இருக்கு. அந்த பதார்த்தம் எப்படி இருக்கு, அதனுடைய இயல்பு என்ன, அதெல்லாம் தேடுறாங்க சயின்ஸ்ல. இருந்தாலும் அவங்களாலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுமே வந்து ஏதாவது ஒரு பதார்த்தத்தையாவது அவங்க முழுமையா அவங்களால அறிய முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால அதை தெரிஞ்சுக்க முடியறதில்ல அப்படிங்கிறது. அதே மாதிரி அநேகாந்த தர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அநேகாந்த தர்மத்தை சொல்லக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரா இருக்க முடியும். அதாவது நம்மளே பாக்குற ஒரு ஒரு பொருளுக்கும் ஒருத்தன பரியாயம் இருக்கு, எந்த பதத்தான அநேக பரியாயம் இருக்கிறது எல்லாமே. இந்த அநேக தர்மத்தை அநேகாந்த தர்மம் இருக்கு. ஒரு ஒரு பதார்த்தத்திலயும் அநேகாந்த தர்மம் இருக்கு இல்லையா. தர்மத்துல பதார்த்தத்தை அநேகாந்த தர்மம் மூலியமா பதார்த்தத்தை வந்து சொல்லக்கூடியவங்க வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவானை தவிர, தீர்த்தங்கர பகவானை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல கிடையாது அப்படிங்கிறதான். அநேகாந்த தர்மத்துல மூலியமா அநேகாந்த தர்மத்து மூலியமா பதார்த்தங்களை சொல்லக்கூடியவங்க தீர்த்தங்கரங்க பகவானை தவிர வேற யாருமே இந்த உலகத்துல சொல்ல முடியாது அப்படிங்கிறதான். ஒரு ஒரு பதார்த்தமும் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக தர்மங்களை விட கூடியதா இருக்கு ஒரு ஒரு பதார்த்தமும். அநேகாந்த தர்மத்துல பதார்த்தத்தை சொல்லக்கூடியவங்க யாருன்னா தீர்த்தங்கர பகவான். அதே மாதிரி ஒரு ஒரு பதார்த்தத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு பதார்த்தமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அநேகாந்த தர்மத்தோட கூடியதா இருக்கு அப்படிங்கிறதான். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப அந்த அநேகாந்த தர்மம் அந்த இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ உலகத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு ஏற்பாடு அது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அநேக தர்ம பதார்த்தங்களா அநேகாந்த தர்மத்தோட இருக்கு அப்படிங்கிற போது எவ்வளவு பெரிய பரந்த அது ஏற்பாடா, அது வந்து பெரிய ஏற்பாடா இருக்கு அப்படிங்கிறதான். அந்த ஏற்பாடோட பொருள்கள் இருக்கு அப்படிங்கிற போது அதை வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த மாதிரி யாராலையும் உருவாக்க முடியாது அப்படிங்கிறதான். ஏன்னா எவ்வளவு விவசாய எவ்வளவு பெரிய ஏற்பாடு அது. இவ்வளவு ஒரு ஒரு பதார்த்தமும் உங்களுக்கு அநேகாந்த தர்மத்தோட இருக்குது அப்படிங்கிற போது எப்படி ஒருத்தரால வந்து அந்த மாதிரி ஒரு பொருளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. அதை யாராலையும் அந்த மாதிரி உருவாக்க முடியாது அப்படிங்கிறதா. அது வந்து சகஜமா சுயமா அது பாட்டு அந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அது வந்து சஞ்சாலம் ஆகுது. சுயமா அது வந்து தானாவே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. இதுல இருந்து நமக்கு என்ன புரியும், தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதார்த்தத்தை வந்து எப்பவும் யாராலும் நிர்மாணம் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் இது மூலியமா அப்படின்னு சொன்னா யாராலையும் நம்மளால பதார்த்தத்தை நிர்மாணம் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது
அப்படிங்கிறதான். நீங்க சொல்லலாம் அது பிரம்மா தான் அந்த உலகத்தையே உருவாக்கி இருக்காரு, ஒன்னொன்னையும் பிரம்மா வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து பிரம்மா வந்து ஆஹ் பதார்த்தத்தை வந்து முன்னாடியே வந்து அவரே உருவாக்கணும்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவளை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல பிரம்மா வந்து சொல்லணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு பதார்த்தமும் அதனுடைய அதனுடைய சரியான வடிவம் என்னவா இருக்கு, தான் என்ன உருவாக்கணும், அதை வந்து சொல்லணும் இல்லையா? ஆனா என்னைக்குமே அவரால் அதை சொல்ல முடிஞ்சது இல்ல, சொன்னதும் இல்ல அவரு பிரம்மா. சரி, நீங்க சொல்றீங்க பிரம்மா உருவாக்குனாருன்னு சொல்றீங்க. இப்ப பிரம்மா உருவாக்குனாருன்னு சொன்னா அவர் ஒரு ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்றத சொல்லி இருக்கணும். அவர் சொல்லவே இல்லையே. சோ யார் நிர்மாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்களோ, அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒருத்தர் தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொருள் நம்ம எப்படி உருவாக்கியிருக்கோம், என்ன மாதிரி பண்ணியிருக்கோம். சோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா? சுப்பா அப்ப பிரம்மாவுக்குமே தெரியல அப்படிங்கிறது தானே ஆகுது. ஏன்னா அவர் சொல்லவே இல்ல என்ன பண்ணா அப்படிங்கிறது. அப்ப அவருக்குமே வந்து தெரியல அப்படி. அப்ப அவருமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறதாம். சோ அதனால வந்து தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா அவர் சொல்லியிருப்பாருல்ல. உபதேசம் பண்ணியிருப்பார்ல. யார் உபதேசம் பண்ணியிருக்காங்க? யார் சொல்லியிருக்காங்க? அதான் முதல்லயே சொல்றாரு. ஸோ வந்து அநேகாந்த தர்மத்துல பதார்த்தத்த சொல்லக்கூடியவங்க யார் இருக்காங்கன்னா, இந்த இதுல வந்து பகவான தவிர இன்னைக்கு வேற யாரும் இந்த உலகத்துல சொன்னவங்களே கிடையாது. பதார்த்தத்துடைய சொரூபம் பத்தி முழுமையா சொன்னவங்க யாருமே கிடையாது. ஸோ பிரம்மா தான் உருவாக்குனான்னு சொன்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, ஸோ ஒரு ஒரு பதார்த்தத்துடைய சொரூபத்தையும் அவர் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லவே இல்ல அவரு. எதுவுமே பண்ணல. அப்ப என்ன ஆகுது அப்புறம்? அப்ப அவருக்குமே அது தெரியலன்னு ஆயிடுது. அந்த பதார்த்தத்தோட சொரூபம் தெரியலன்னு ஆயிடுது அப்படிங்கிறதான். அதனால எந்த பதார்த்தம் எப்படி இருக்கோ அப்படியே வந்து அறியறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? சம்யக் ஞானம் அப்படின்னு சொல்றோம். சோ பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒண்ணுமே பண்ணல அவர் ஆக்சுவலா. எந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படி அறியறதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சம்யக் ஞானம் அப்படின்னு சொல்றோம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எந்த பதார்த்தத்தையும் ஒண்ணு கூட அது வந்து எதுவுமே அவர் வந்து பண்ணல. அவர் வந்து என்னவா இருக்காரு? வெறும் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான். சோ அதுல வந்து அவர் இருக்காரு அவர். சோ நமக்கு வந்து என்ன சொல்றாரு? நமக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? பொருள் இப்படி இருக்கு. எது உண்மையோ அந்த உண்மையை மட்டும்தான் நமக்கு சொல்றார். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் செய்றார். என்ன பண்றாரு? நமக்கு பொருள் எப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கிறார். சோ நமக்கு என்ன பண்றாரு அவரு? சோ பகவான் செய்யறதுன்னு பார்த்தோம்னா வேற ஒண்ணும் செய்யறது கிடையாது. பகவான் செய்யறது நமக்கு ஞானத்தை கொடுக்கறது மட்டும்தான். சோ மத்த எந்த வேலையும் பகவானுக்கு கிடையாது. சோ அது அதனால நம்மள வந்து நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்குறது, ஞானத்தை குடுக்கறது. சோ ஞானத்து பக்கமா நம்மள கூட்டிட்டு போறது. இதுதான் வந்து பகவான் செய்றாரே தவிர வேற எதுவும் நமக்கு அவரு செய்யறது இல்ல அப்படிங்கிறதாம். சோ உலகத்துல சொல்றாங்க என்ன? அந்த காலத்துல இந்த இருட்டுல இருந்து ஆஹ் கூட்டிட்டு வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இருட்டுல இருந்து வெளிச்சம் பக்கம், இல்ல இருட்டுல இருந்து ஒளி பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு உங்களை வந்து கூட்டிட்டு போவாங்க? உங்களை இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு யார் கூட்டிட்டு போக முடியும்? உங்களுக்கு இதுவே புரியல அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்னு சொன்னா, பிரத்யட்ச ஞானி அந்த மாதிரி இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு இதுவே புரியல அப்படின்னு சொன்னா, எது பிரத்யட்ச ஞானின்னு ஒருத்தர் யாராவது இருக்காங்களா இல்லையா? சோ பிரத்யக்ஷ ஞானி என்ன அவங்களால பார்க்க முடியும், எதை அவங்களால பார்க்க முடியாது. சோ இந்த ஞானம் உங்களுக்கு உள்ள இல்லைன்னு சொன்னா, அப்ப வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டு எப்பவுமே விலக முடியாது அப்படின்னு. அது எப்பவுமே இருட்டாதான் இருக்கும். அந்த இருட்டை போக்க முடியாது அப்படிங்கிறதான். சோ எது வரைக்கும் நீங்க வந்து பகவான் வந்து கடவுள் தான் வந்து இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்காரு, பகவான் தான் வந்து ஒரு ஒரு பதார்த்தத்தையும் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் நீங்க உண்மைன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் உங்க அந்தகாரம் உங்களுக்குள்ள இருட்டு வெளியே போக முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த இருட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா,
அப்ப நீங்க முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரத்யக்ஷ ஞானம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் அறியக்கூட ஞானி, பிரத்யக்ஷ ஞானி இருக்காங்க, பிரத்யக்ஷ ஞானம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத. ஸோ ஞானம் வந்து எப்படி இருக்கு, பிரத்யக்ஷ ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரத்யக்ஷ ஞானத்தை யார்கிட்ட இருக்கோ, யார் தரிச்சிருக்காங்களோ அவங்கதான் பகவான் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான். ஸோ அப்ப அந்த பகவான் எப்படி இருக்காரு, பிரத்யக்ஷ ஞானத்தோட கூடியவரா இருக்காரு, அப்புறம் அதீந்திர ஞானியா இருக்காரு, கேவல ஞானியா இருக்காரு அப்படிங்கிறதான். அந்த ஞானி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய ஞானத்துல எதை வந்து பார்க்கிறாரோ அத வந்து வந்து எல்லாருக்கும் அவர் வந்து சொல்றாரு. ஸோ அதனால வந்து இதை நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கும் போதுதான் அப்ப நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு, அதாவது அஞ்ஞானத்துல இருந்து ஞானத்து பக்கம் போக முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ இது எப்ப நமக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் நம்மளுடைய அஞ்ஞானம் போக முடியும் அப்படிங்கிறதாம். அந்த அஞ்ஞானங்கிற இருட்டு விலக முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படிங்கிறதான். ஸோ நம்ம எது வரைக்கும் நம்ம வந்து இது ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது இந்த உலகம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கோ அது வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஞானம் இருக்காது. ஸோ ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் இல்லையா, அப்படி எல்லாத்தையும் அறியக்கூடிய பிரத்யக்ஷ ஞானம்னு ஒண்ணு இருக்கா, அது பிரத்யக்ஷ ஞானி இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு ஞானம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறதா. இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நீங்களே உங்களை வந்து பிரத்யக்ஷ ஞானம்ங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறதையோ, இல்ல பிரத்யக்ஷ ஞானி இருக்காங்க அப்படிங்கிறதையோ, ஸோ அந்த பிரத்யக்ஷ ஞானம் மூலியமா எதை அறியறாங்க, எதை அறியல அப்படிங்கிறதோ உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரல அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும், உங்களையே நீங்க வந்து பிரத்யக்ஷ ஞானின்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதனால வந்து அதனால அவங்களுக்கு என்ன தோணுது, அவங்களுக்கு உலகத்துல வந்து அந்த மாதிரி பிரத்யக்ஷ ஞானி யாருமே இல்ல அப்படிங்கிறது, ஞானமும் பிரத்யக்ஷ ஞானம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வந்து நம்மளால எவ்வளவு பார்க்க முடியும். சரி, நீங்க பிரத்யக்ஷ ஞானின்னு சொல்றீங்க, நீங்க இந்த பிரத்யக்ஷ ஞானி ஒருத்தர் இருக்காருன்ற நீங்க ஏத்துக்கல, பிரத்யக்ஷ ஞானம் இருக்குது அப்படிங்கறது நீங்க ஏத்துக்கலாம். அப்ப நான் தான் பிரத்யக்ஷ ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, சோ அங்கேயும் பாருங்க, செக் பண்ணி பாருங்க, உங்களால வந்து எவ்வளவு விஷயத்த உங்களால வந்து பார்க்க முடியுது அப்படிங்கறதான். சோ நீங்க சொல்றீங்க எல்லாத்தையும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறீங்க, பிரத்யட்சமா எனக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறீங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வந்து எதை பார்க்க முடியுது, உங்களால வெறும் மூர்த்த பதார்த்தத்தை தான் உங்களால வந்து பார்க்க முடியுது அப்படிங்கறதான். அப்ப அமூர்த்தத்தை பார்க்கக்கூடியவங்க யாரு இருக்காங்க, அத நம்ம சொல்லணும்ல. நீங்க சொல்றீங்க எல்லாமே தெரியுன்றீங்க. அப்படி இருக்கும்போது, சோ நீங்க உங்களால எத பார்க்க முடியுது? வெறும் மூர்த்த பதார்த்தத்த தான் உங்களால பார்க்க முடியுது அப்படிங்கிற பொழுது, அமூர்த்தத்த பதார்த்தத்த பார்க்கக்கூடியவங்க யாரு இருக்காங்க? ஸோ அதனால வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். உங்களுக்கு இது பண்றேன். தர்க்கம் மூலியமா உங்களுக்கு வந்து சொல்லி விளக்குறதுக்கு இது பண்றேன். என்னன்னு, அமூர்த்தத்த பார்க்கக்கூடியவங்க, மூர்த்தத்தையும், அமூர்த்தத்தையும் எல்லாமே பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான், ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி தர்க்கம் மூலியமா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து எந்த வக்கீல், நீங்க எங்க வேணா கோர்ட்ல கூட போய் சேலஞ்ச் பண்ணீங்க. எந்த வக்கீல் கிட்ட கூட நீங்க வந்து இத பத்தி நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, மூர்த்த பதார்த்தத்தோ மூர்த்தத்தோடு தான் நம்மளால வந்து அப்ப வந்து மூர்த்தம் இல்லாம அமூர்த்த பதார்த்தமும் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு அமூர்த்த பதார்த்தம் இருக்குன்னே ஒண்ணு தெரிய போறதில்ல. ஏன்னா உங்களுக்கு எது தெரிஞ்சுக்க முடியுது, உங்களுக்கு வெறும் மூர்த்த பதார்த்தத்தை உங்களால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அது வெறும் மூர்த்தம் தான் அப்ப பதார்த்தம் அப்படின்னு சொன்னா, ஸோ மூர்த்தத்தோட அமூர்த்த பதார்த்தமும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி, உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னா எப்படி நீங்க அதை பத்தி உங்களுக்கு ஞானம் இருக்க முடியும்? உங்களுக்கு அதை பத்தின இதுவே இல்ல அப்படிங்கிறதான். ஏன்னா கண்களுக்கு வந்து எதை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மூர்த்த பதார்த்தத்தை மட்டும்தான் அதால பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது, அமூர்த்தத்த வந்து யார் இருக்காங்க பார்க்கறதுக்கு? அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாராலயும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதான். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பகவான் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு இந்த பொருள்லாம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஈவன் பிரம்மா கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் நீங்க யாரெல்லாம் பிரம்மா நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களோ, அவங்களே கூட உலகத்தை உருவாக்குற ஒரு பிரம்மா தான் அப்படின்னு சொல்றீங்களோ, அவங்களால கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மாவால கூட இதுக்கான விடைய சொல்ல முடியாது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து அவங்களுக்குள்ள எல்லா ஞானமும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, பிரம்மாவாலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி சொல்றதுக்கான
முடியாது அப்படிங்கிறது. ஸோ அது அது ஒண்ணு. அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரம்மாவுக்கு அமூர்த்தத்தை அறியறவங்க யாருன்னு சொல்றதுக்கும் கிடையாது, தெரியாது பிரம்மாவுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பதார்த்தமும் எவ்வளவு தர்மத்தை உடையதா இருக்கு அப்படிங்கிறத சொல்லவும் தெரியாது அவங்களுக்கு. அதனால வந்து யார் வந்து அநேகாந்த தர்மத்தை ஆரம்பிச்சாங்க, அதனால அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவரால சொல்ல முடியாது அப்படிங்கறதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா ஒரு உபதேசம் கொடுத்திருப்பாங்க இல்லையா. பிரம்மா பிரம்மா எங்க வந்து உபதேசம் பண்ணாரு? நம்ம சொல்ற தீர்த்தங்கர பகவான் வந்து திவ்ய துவனி வெளிப்படுது, உலகத்துல இருக்க பொருளோட தத்துவம் பத்தி பேசுறாங்க, 12 ஆகமம் அதுக்கப்புறம் தான் உருவாகுது, துவாதசாங்கெல்லாம் சொல்றோம் நம்ம. பிரம்மா உருவாக்கி இருந்தாருன்னு சொன்னா, எல்லா பதார்த்தத்தை தெரியும்னு சொன்னா, அவர் அந்த மாதிரி எந்த உபதேசமுமே பண்ணவே இல்ல. அப்ப எப்படி வந்து அவருக்கு வந்து தெரியும்னு சொல்ல முடியும்? எந்த உபதேசமும் சொல்லவே இல்ல அப்படிங்கிற பொழுது. உபதேசம் பண்ணவங்க யார் பண்றாங்க? பிரம்மாவா வந்து பண்ணாரு? வஸ்து சொரூபம் இருக்கு, நான் இப்படி உருவாக்கி இருக்கேன், ஒன்னொன்றுலயும் இந்த மாதிரி ஐட்டம் வச்சிருக்கேன், இந்த ஐட்டத்தை இப்படி பண்ணிருக்கேன், அந்த ஐட்டத்தை அப்படி பண்ணிருக்கேன், இந்த பொருள் இப்படி பண்ணிருக்கேன்னு சொன்னாரான்னா பிரம்மா வந்து உண்மையே சொல்லவே இல்ல. பிரம்மா பண்ணாருன்னு யார் சொல்றீங்க? எங்கேயும் எங்கேயும் மத்தவங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து எப்படி வந்து அது வந்து இருக்க முடியும்? அதனால வந்து அமூர்த்த பதார்த்தத்தை வந்து ஆம், ஆம். சரி. யார் வந்து பார்க்க முடியும்? யார் அறிய முடியும்? அதனால வந்து இதுல வந்து அப்ப வந்து உங்களுக்கு ஒண்ணு தெரியுது. உங்களுக்கு எப்படி மூர்த்தம் இருக்கோ, அந்த மாதிரி அமூர்த்தமும் ஒண்ணு இருக்க முடியும் அப்படிங்கிறதும் நம்மளால இது பண்ணிக்க முடியும். இப்படி கொஸ்டின் பண்ணும்போது, தர்க்கம் பண்ணும்போது, அப்ப இது ஒருத்தரால உருவாக்கப்பட்டது இல்ல அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான். அதனால வந்து இந்த மாதிரி தர்க்கம் மூலியமா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பதார்த்தம் மூர்த்த பதார்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அமூர்த்தமும் அதுல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது நியமமா இருக்கு. எங்க வந்து மூர்த்த பதார்த்தம் இருக்கோ அங்க அமூர்த்த பதார்த்தமும் இருக்கு அப்படிங்கிறது நியமமா இருக்கு அப்படிங்கிறதாம். நம்மளுடைய கண்கள்ல வந்து நம்மளுடைய ஞானம் வந்து மூர்த்தத்தை தவிர வேற எதையும் பார்க்கிறதோ அறியறதோ இல்ல அப்படிங்கிறதாம். பார்க்கிறதுக்கும் அறியறதுக்கு நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா அப்ப அமூர்த்தத்தை அறியக்கூடியவங்க, தெரி பார்க்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி ஒரு ஞானி இருப்பாங்க இல்லையா? பிரம்மா சொல்லல. அப்ப அவருக்கு தெரியும்னு நமக்கு சொல்ல முடியாது நம்மளால. நீங்க தான் சொல்றீங்க பிரம்மா உருவாக்குனாரு அப்படின்லாம் சொல்றீங்க. பிரம்மா எந்த உபதேசத்தையும் பண்ணல. அப்ப எந்த உபதேசமும் பண்ணலன்னு சொன்னா, அவருக்கு வந்து மூர்த்தம் இருக்கும்போது, அமூர்த்த பதார்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யார் சொல்ல முடியும்? இருக்குன்றத அக்செப்ட் யார் பண்ண முடியும்? பொருள் இருக்குன்னா நியமம் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா மூர்த்தம் இருக்கும்போது, அமூர்த்தமும் இருக்கு அப்படிங்கிறது தான் உலகத்துல வந்து நியமமா இருக்கு. அதுக்கு வந்து யாரால சொல்ல முடியும்? யார் அத அறிஞ்சிருக்காங்களோ, அவங்க தான் சொல்ல முடியும். யாரோ ஒருத்தர் அத அறியக்கூடியவங்களா, பார்க்கக்கூடியவங்களா இருக்க முடியும். அந்த ஞானிய தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரத்யக்ஷ ஞானி அப்படின்னு சொல்றோம். அதனால வந்து எத்தனை இதுவா இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுல வந்து எத்தனை பதார்த்தம் இருக்கோ அதனால எல்லாத்தையுமே வந்து அவங்களால அறிய முடியும். அப்படி ஒருத்தர் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பதார்த்தம் இருக்கு, எவ்வளோ இருக்கு. எத்தனை இருந்தாலும் அதுல வந்து எப்படி வந்து ஒரு பரோட்ச ஞானியால வந்து எப்படி வந்து அவங்களால அதை பண்ண முடியும் அப்படிங்குது. அவங்களுக்கு பரோட்ச ஞானம் தான் இருக்குன்னு சொன்னா, பிரத்யக்ஷ ஞானம் இல்லைன்னு சொன்னா, ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து வெறும் மூர்த்த பொருள் தான் தெரியுது. மூர்த்தத்தை தவிர அமூர்த்தம்னா அறிய முடியல. அப்படிங்கிற போது பரோட்ச ஞானமா இருக்கு, இந்திரிய மூலியமா தான் அறியறதா இருக்கு. அப்ப அவங்களால வந்து எப்படி வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறதாம். அதனால எதை வந்து நீ கண்ணுல வந்து பிரத்யட்சமா தேய்க்கிறோமோ அது எப்படி வந்து அவங்கள வந்து வந்து அவங்களை எப்படி வந்து ஞானின்னு சொல்லணும். வெறும் கண்களால மட்டும் அறியறவங்கள பரோட்சமா பிரத்யட்சமா பாக்குறோம், கண்ணால பாக்குறோம். அப்போ வந்து நம்ம எப்படி அவங்கள வந்து பரோட்ச ஞானின்னு சொல்லலாம்? நீங்க கேட்டீங்கன்னா நான் கண்ணால நான் பிரத்யட்சமா பாக்குறேன், அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க பரோட்சம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அதனால வந்து இந்திரிய ஞானம் வந்து எப்படியுமே பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானமா தான் இருக்கு அப்படிங்கிறதான். எது வந்து உங்களுக்கு பிரத்யக்ஷ ஞானமா இருக்குன்னா அதீந்திரிய ஞானம் தான். ஆத்மா நேரடியா அறியறது தான் உங்களுக்கு வந்து பிரத்யக்ஷ ஞானமா இருக்க முடியும் அப்படிங்கிறதா. அதனாலதான் வந்து இந்த காத்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமூர்த்தத்தை பார்க்கக்கூடியவங்க யார் இருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மூர்த்த பதார்த்தமும் அவங்களுக்கு வந்து தெரிய முடியும் அப்படிங்கிறதா. அதனால வந்து மூர்த்தத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பதார்த்தம் மூர்த்தமாவே இருந்தா கூட எல்லா மூர்த்த பதார்த்தத்தையும் நம்மளால அறிய முடியுமான்னு சொன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா மூர்த்தத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதீந்திரிய வடிவில இந்திரியத்துக்கு இந்திரியத்தால அறிய முடியாததா அதீந்திரிய வடிவில இருக்கு அப்படிங்கறதாம். ஏன்னா
பொருள் என்னமோ உங்களுக்கு வந்து மூர்த்த பதார்த்தம் தான். ஆனா அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்திரியத்தால அறிய முடியாததா இருக்கு. அப்படியும் உங்களுக்கு வந்து சில பதார்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த அணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அப்ப அத வந்து எதுல பார்க்க முடியும் அத? அது வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலும் அதுல பார்க்க முடியாது. எந்த இன்ஸ்ட்ருமென்ட்டாலயும் அத வந்து பார்க்க முடியும். பார்க்க முடியாது அப்படிங்கிறதாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? அதீந்திரிய ஞானத்துக்கு தான் தெரியக்கூடியதா இருக்கு. ஆனா அது வந்து எப்படி இருக்கு? மூர்த்தம் தான். அது வந்து அதுக்கு இருக்கு. வடிவம் இருக்கு. எல்லாம் இருக்கு அது. அது மூர்த்த பதார்த்தம் தான் அது. ஸோ அதனால வந்து அத்தீந்திரியமாவும் அது இருக்கு. மூர்த்திக்கு அத்தீந்திரிய பதார்த்தமா அது இருக்கு. எது? நம்ம சொல்ற அணு, பரமாணு. ஸோ சயின்ஸ் சொல்ற அணுங்கிறது வேற. அவங்க சொல்ற அணுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜைனன் சொல்ற பரமாணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து மூர்த்த பதார்த்தமா தான் இருக்கு. ஆனா அத்தீந்திரியத்தால தான் அறியக்கூடியதா அது இருக்கு. ஏன்னா பரமாணுவ நம்மளால பார்க்க முடியாது. நீங்க சொல்லலாம். விஞ்ஞானி வந்து அத பார்க்குறாங்க. அத பத்தி பேசியிருக்காங்க. ஆட்டம்ஸ் பத்திலாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களாலயும் அத கண்டிப்பா பார்க்க முடியாது. ஸோ விஞ்ஞானம் எத வந்து பரமாணுன்னு சொல்லுதோ, எத நாங்க பார்த்தோம் பரமாணு இப்படி இருக்குன்னு சொல்லுதோ, அதுவுமே பார்த்தீங்கன்னா, உண்மையில பரமாணு கிடையாது. ஸோ அது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக பரமாணுக்கள் சேர்ந்த ஒரு ஸ்கந்தமா தான் இருக்கு. ஸோ அப்ப விஞ்ஞானிலாம் எத பரமாணுன்னு சொல்றாங்களோ, அது வந்து உண்மையிலேயே பரமாணு கிடையாது. அது என்னவா இருக்கு? ஸ்கந்தமா இருக்கு. ஸ்கந்தத்த தான் அவங்க வந்து பரமாணுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற. ஸோ எது உண்மையிலேயே பரமாணுவா இருக்கோ, அத வந்து யாராலயும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அது மூர்த்திகமா இருந்தாலும், உங்களால வந்து நீங்க எல்லாம் உங்க ஞானம் வந்து மூர்த்திக் பதார்த்தத்த அறியும் அப்படின்னா கூட, எல்லா மூர்த்த பதார்த்தத்தையும் உங்களால அறிய முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து ஞானம் மூலியமா உங்களுக்கு வந்து இங்க வந்து எதுக்கு நம்ம வந்து இத பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் இதுல? ஞானம் மூலியமா தான் நமக்கு வந்து சுகம் அடையறோம். சுகத்த அடையணும் அப்படின்னு சுகமும் நமக்கு வந்து வேணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கிற பொழுது அப்ப வந்து நமக்கு வந்து இதுவுமே வந்து நமக்கு வந்து புரியணும் நமக்கு. எது புரியணும்? ஞானத்தால் தான் நமக்கு சுகம் கிடைக்குது அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, நமக்கு எது புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஞானம் என்னவா இருக்கு? எவ்ளோ வந்து சின்னதா இருக்கு நம்ம ஞானம். அப்ப சுகமும் அப்ப அதுக்கு தகுந்த மாரி தான் இருக்க போது உங்களுக்கு. நல்ல சுகம் இந்த சுகம் கிடைக்கணும்னு சொன்னா, அப்ப அவ்ளோ பெரிய ஞானம் வேணும். அப்ப நமக்கு இது பண்ணும்போது, அப்ப நமக்கு தெரியணும் நமக்கு. நம்மளுடைய ஞானம் எவ்ளோ வந்து குறைச்சலா இருக்கு, இல்ல சின்னதா இருக்கு. எவ்ளோ வந்து இன்னொரு பொருள நம்பி இருக்கு. இன்னொருத்தனுடைய உதவியோட உதவி தேவைப்படுது. அதனால வந்து அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அதிகம் குறைச்சல்னு மாறி, மாறி மாறிட்டே இருக்கு. அப்படியே அதிகம் குறைச்சல் மாறிட்டே இருந்தது அப்படின்னா கூட, அதால வந்து எவ்வளோதான் அதுக்கு மேக்ஸிமம் லெவல் அது அதால அறிய முடியும் அப்படின்னா கூட, அந்த நிலையில கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதால வந்து அதீந்திரிய மூர்த்திக் பதார்த்தத்த அதால அறிய முடியாது. குறைச்சல் ஜாஸ்தின்னு ஆனா கூட எவ்வளோதான் அது மேக்ஸிமம் ஹைட்ட ரீச் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது நம்மளுடைய இந்த இந்திரிய ஞானம். இப்ப இந்த ஞானம் எவ்வளவுதான் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னா கூட, அதால வந்து இந்த அத்தீந்திரிய மூர்த்திக் பதார்த்தத்த அதால அறிய முடியாது அப்படிங்கிறது தான். அதுலயும் நெறைய விஷயம் சொல்றோம் நம்ம. இப்ப சயின்ஸ் வந்து எவ்வளோ நெறைய நம்மள சுத்தி வந்து எவ்ளோ வந்து ஒளிக்கற்றைகள் அதெல்லாம் வந்து சுத்தி எல்லாம் இது பண்ணிட்டே இருக்கு. சக்தி வந்து இருக்கு. அப்படிங்கிறதுல ஊர்ஜா சக்தி அதெல்லாம் இருக்குன்னு சொல்றோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் வந்து அத பத்தி என்ன சொல்றாங்க? எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன எனர்ஜில நெறைய எனர்ஜி பேர்லாம் சொல்றாங்க. அ மைக்ரோடிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. எலக்ட்ரானிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் நெறைய சொல்றாங்க விஞ்ஞானத்துல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுவுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா ஏதோ ஒரு ப்ராசஸ்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஆனாலும் அத பத்தியும் ஸ்பஷ்டமாவும் அவங்களுக்கு வந்து அத பத்தின எந்த ஞானமும் அத பத்தி இருக்கிறது இல்ல. தெரிஞ்சுக்கவும் முடியறது
இல்ல அப்படிங்கிறதான். ஸோ இத தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள், பொருள்கள் இருக்கு. அத வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டெக்னிக் மூலியமாவும் நம்மளால வந்து எந்த டெக்னிக்கோ, இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியாவோ அத வந்து நம்மளால அறிய முடியாது அப்படிங்கிறதான். ஸோ பரமாணு வந்து பார்த்தீங்கன்னா, யாராலும் அத கிரகிச்சு அறிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அது வந்து நம்மள இத பண்றோமா, அது அது அநேக புத்கலம் சேர்ந்த ஒரு ஸ்கந்தத்த தான் இவங்க வந்து அவங்க சொல்ற பரமாணுங்கிறது அதுதானே தவிர உண்மையான பரமாணு ஏ வாஸ்தவமா பரமாணுன்னு எது இருக்கோ அதை வந்து சயின்ஸால கூட அறிய முடியாது அப்படிங்கிறான். ஸோ இந்த அநேக புத்கல ஸ்கந்தங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கண வடிவில் இருக்கு. ஸோ அந்த வர்க்கண இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை கூட நம்மளால வந்து கிரகிச்சிக்க முடியாது அப்படிங்கிறது. அந்த புத்கல ஸ்கந்தங்கள் கூட என்னவா இருக்கு, பல வர்க்கணைகள் வடிவில் இருக்கு. ஸோ எவ்வளோ விதமான வர்க்கணைகள் இருக்கு அப்படிங்கிறத, அதே மாதிரி எத்தனை விதமான புத்கலங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து தனித்தனியா முறையில தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு. எதுல? பகவானுடைய வாணியில. ஸோ அதுல வந்து எந்த வந்து எதுவுமே வந்து இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல எந்த விஞ்ஞானமும் அதை வந்து அறிய முடியாது, பார்க்க முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, மனசை உருவாக்கக்கூடிய ஆஹ் புத்கலம், அது வந்து அந்த புத்கலம் வேற மாதிரி. அதே மாதிரி கரும வடிவுல பரிணமிக்கிற புத்கலம் வேற டைப்பு. சரீரத்தை உருவாக்கக்கூடிய சரீர வடிவுல எது வந்து மாற்றம் அடையுதோ அந்த மாதிரி புத்கலம் அது வேற டைப்பு. சப்தத்தினுடைய வடிவில பரிணமிக்கிற புத்கலம் வேற டைப்பு. ஸோ அந்த மாதிரி வேற விதவிதமான இந்த மாதிரி புத்கலங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு, வர்க்கணைகள் இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ இதுல ஏதாவது நம்மளால வந்து பார்க்க முடியுதா? ஒன்னையும் பார்க்க முடியாது நம்மளால. ஸோ அதே மாதிரி சப்தம் இருக்கு, மனம் இருக்கு. ஸோ மனம் வந்து எந்த பொதுல வர்க்கணினால உங்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து என்ன என்ன எல்லாம் என்னவா இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, ஒன்றும் தெரியாது. இது எல்லாமே புத்கலம், எல்லாமே மூர்த்திக் பதார்த்தம் தான். மூர்த்திக் பதார்த்தமா இருந்தா கூட இதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுதா? எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு ஒன்றும் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதீந்திரிய விஷயமா ஆயிடுச்சு. நமக்கு அறிய முடியல அப்படி, ஆனா இருக்குது. நம்மளால அறிய முடியும், எந்திரிய மூலியமா அறிய முடியலங்கிறதா இதுவா இருக்கு. அப்ப அந்த வர்க்கணைகளை நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிற பொழுது அந்த புத்கலம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதீந்திரிய விஷயமா ஆயிடுச்சு. மூர்த்த பொருள் தான் அது எல்லாமே. உங்களுக்கு எல்லாமே புத்கல வடிவ எல்லாம் இருக்கு, அதுக்கு எல்லாமே புத்கலமா இருக்கு. இருந்தாலும் மூர்த்த பொருளா இருந்தாலும் இது அதீந்திரியமா ஆயிடுச்சு அந்த பொருள்லாம் அப்படிங்கிறதாம். ஸோ அப்ப இதை வந்து யார் வந்து அறிய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளால அறிய முடியலன்னா ஸோ உலகத்துலயும் இதை அறியக்கூடியவங்க யாரும் இல்லைன்னு அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னு. ஸோ இப்ப வந்து யாருமே அறிய முடியல அப்படின்னு சொன்னா, ஸோ யாருமே அறிஞ்சிருக்கல அப்படின்னு சொன்னா, அப்புறம் எழுதுறது யார் எழுதியிருப்பாங்க பின்ன? இருக்கு இல்லையா? அதை பத்தின விவரங்கள் இருக்கு ஆகமங்கள்ல, அதை பத்தின இதெல்லாம் இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தர் அதை வந்து அறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதாம் இல்லையா? அவங்க இருந்திருப்பாங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து அது அறியறவங்க இருந்ததுனால தான் அது வந்து நமக்கு வந்து எழுத்து வடிவில நமக்கு வந்து கிடைக்க முடியுது அப்படிங்கிறதாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்ப இந்திரிய ஞானத்தால வந்து அதை அறிய முடியல அப்படின்னு சொன்னா, ஸோ இந்திரிய ஞானம் வந்து ஆஹ் அவங்களால இது முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு, நமக்கு தெரியல அப்படிங்கிறதும் ஆயிடுச்சு. ஆனா அவங்க வந்து அதீந்திரிய ஞானி இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஞானத்துல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய ஞானத்தோட துணை இல்லாம, ஸோ இந்திரிய ஞானம் மூலமா அவங்க அறியறது இல்ல. அது வந்து அவங்களுக்கு வந்து பரோட்ச ஞானி ஆயிடுறாங்க. ஆனா பிரத்யக்ஷ ஞானியா இந்திரிய ஞானத்துடைய துணை இல்லாம யார் வந்து நேரடியா அதை அறியறாங்க, அவங்க வந்து பிரத்யக்ஷ ஞானியா ஆயிடுறாங்க. ஸோ அவங்களாலதான் இதை வந்து அறிய முடியும் அப்படிங்க. ஸோ அந்த மாதிரி அறியக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்து மேலயும் ஞேயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அறிய முடியுது அப்படிங்கிறதா. ஸோ ஞேயத்து மூலியமா வந்து ஞானம் வந்து நமக்கு வந்து பொருள் பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஞேயம் மூலியமா எதெல்லாம் அறியக்கூடிய பொருளா இருக்கோ ஞேயத்து மூலியமா தான் நமக்கு வந்து ஞானம் வந்து சித்தியாகுது அப்படிங்கிறதா. ஸோ அப்போ ஞேயத்தோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஞேயம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ஞானத்துக்கு அது தெரியக்கூடிய அறியப்படக்கூடிய விஷயமா அது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ உங்களுக்கு எல்லாமே அறியக்கூடிய
விஷயமா இருந்தது அப்படின்னு சொன்னா, நேய பொருள் எப்படியோ ஒரு விதத்துல உங்களுக்கு அறியக்கூடியதா இருக்க முடியும். இத தவிர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மறைஞ்சு போனதா அப்படி சில விஷயங்களும் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். மறைஞ்சு போனதுன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து பிரசன்ட்ல இல்லாம போறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் எங்கேயாவது வந்து அது இதுல வந்து மூடி மூடி இருக்கிறதா, ம மூடி இருக்கிறதா, தெரியாம இருக்கிறதா அந்த மாதிரிலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன சொல்றது, சில க்ஷேத்திரங்கள் வந்து அந்த மாதிரி மறைஞ்சு போயிருக்கு. திரவியம் சிலதெல்லாம் வந்து மறைஞ்சிருக்கு. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலத்தினால மறைஞ்சதா இருக்குது. க்ஷேத்திரத்தினால மறைஞ்சதா இருக்கு. சில திரவியம்லாம் அ அது மாரி சில திரவியங்கள்லாம் மறைஞ்சதா இருக்கு அப்படின்னு சிலதெல்லாம் வந்து பாவத்தினால மறைஞ்சதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து அவரு சொல்றாரு, காலத்தினால மறைந்ததா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து உதாரணமும் குடுக்குறாரு. காலத்தினால மறைஞ்சதா இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம்? ஆதிநாத் தீர்த்தங்கரர் இருந்தாங்க, ராமன் இருந்தாரு, ஹனுமான் இருந்தாங்க. இதெல்லாம் இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஒண்ணும் தெரியல. ஹனுமாரும் யாருமே உங்களுக்கு வந்து சா அ பிரத்யட்சமா உங்களுக்கு எதுவும் தெரியறதில்ல. ஆனா இருந்தாங்க இல்லையா? அது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஆ இருந்திருப்பாங்க. அவங்கள தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு வந்து அன்னைக்கு இருந்தபோது எப்படி தெரிஞ்சதோ, அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அவங்க வந்து நேரடியா பிரத்யட்சமா அவங்கள பார்க்கிறவங்க இருக்க முடியும். அப்படி இல்லையா? இவங்களெல்லாம் பார்க்க முடியும். யார் யாரெல்லாம் பார்க்க முடியும்? ஆதிநாத சுவாமி, ராமர் இவங்களெல்லாம் ஹனுமான்லாம் பார்க்க முடியும் இல்லையா? நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால, அந்த மாரி வந்து உலகத்துல இருக்க யாருக்குமே அவங்கலாம் தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதான். இருந்தாங்க, இப்ப இல்ல. நமக்கு வந்து அவ்வளவுதான் விஷயம். நம்ம வந்து அத பத்தி எந்த விவரமும் நமக்கு வந்து தெரியறதே இல்ல. அதனால எந்த முறையிலயும் பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையான வடிவம் அது வந்து நமக்கு வந்து ப தெரிஞ்சுக்க முடியாததா இருக்கு அப்படிங்கன்னு. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து அந்த உண்மை வடிவத்த அறிஞ்சிருப்பாங்க இல்லையா? முன்னாடி இருந்ததெல்லாம். காலத்தினால மறைஞ்ச இந்த பொருள்களையும் வந்து அறியக்கூடியவங்களா இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப இது காலத்தினால இது வந்து மறைக்கப்பட்டதா இருக்கு அப்படிங்கிற பொழுது, யாரால அது தெரியும் அப்படிங்கிறது. இப்ப ராமரும் இப்ப காலத்தினால மறைக்கப்பட்டதா இருக்காரு. ராவணன் மாரிலாம் சொல்றோம். அப்ப அப்ப வந்து நமக்கு நமக்கு எதிரே இப்ப அவங்க யாருமே இல்ல. ஆனா இவங்களையும் இன்னைக்கும் வந்து நேரடியா பிரத்யட்சமா பார்க்கக்கூடியவங்க இருக்காங்களா? இல்லையா? இல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கும் பார்க்கக்கூடியவங்க இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இல்லைன்னு சொன்னா, அவங்க இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? அறியக்கூடியவங்க இல்லைன்னு சொன்னா, அப்ப அவங்க வந்து இருந்தா என்ன? இல்லாட்டி என்னன்னு ஆயிடும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்களும் வந்து எல்லாத்தையும் அறிய முடியலன்னு சொன்னா, அவங்கள பத்தியும் தெரியலன்னு சொன்னா, அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானிய மாரி தான் ஆயிடுறாங்க. அப்ப நீங்க வந்து பகவான் சொல்றீங்க. எல்லாம் வந்து தெரியலன்னு சொல்லும்போது, அப்ப அவங்க இருந்தா என்ன பிரயோஜனம்? இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் தெரியல அப்படிங்கிற பொழுது. அதனால வந்து சாமான்யமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து சொல்றோம். இப்ப வந்து எல்லாம் தெரியுதுன்னு சொன்னா கூட, இந்த மாதிரி நமக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறது. நமக்கு வந்து சாதாரணமா கேட்டா இருந்தாங்க. இப்ப இல்ல. இப்ப எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றோம். ஆனா, நம்ம எப்ப வந்து பிரவச்சன சாரம் படிக்கிறோமோ, அப்ப வந்து நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் ஏதோ ஒரு ஞானம் மூலியமா நீங்க வந்து எது எப்படி இருந்ததோ அப்படியே உங்க ஞானத்துல காண முடியும், காட்சியளிக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து நம்ப முடியும். உங்களுக்கு வந்து புரிய முடியும் அப்படிங்கிறோம். அத பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஏதோ ஒரு ஞானத்துல இந்த விஷயம் எப்படி இருக்கோ, அப்படியே இன்னைக்கும் வந்து அது காண முடியும் அப்படிங்கிறதாம். அதனால வந்து அந்த ஞானத்துல தெரிய முடியும். இன்னைக்கும் உங்களுடைய ஞானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராமர் தெரிவாரு, ராமன் தெரிவாரு, யுத்தம் நடக்குது. எல்லாம் அதுல வந்து தெரியும் அந்த ஞானத்துல அப்படிங்கிறது தான். அதனால வந்து அந்த மாதிரி உங்க புத்திய இதுல வந்து யோசிங்க நீங்க. அதனால வந்து இப்போ இதுக்கு வந்து சரி இதுவுமே உங்களுக்கு வந்து நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது எப்படி தெரியும்? அப்படியும் உங்களுக்கு வந்து அத நம்ப முடியலன்னு சொன்னா, இன்னொரு அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற வம் விவகாரத்துல இருக்கிற எக்ஸாம்பிளும் சொல்றாரு. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்றா, இன்னைக்கு வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம், ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க பிடிச்சு வச்சுக்கிறீங்க அந்த நிகழ்வுகள, அந்த மனுஷங்கள எல்லாரையும் பிடிச்சு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம்
எவ்வளவு பழசா இருந்ததுன்னு சொன்னா கூட, எவ்வளவு விஷயங்களை நீங்க வந்து கேப்சர் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த கேசட்ல, கேமரால, வீடியோல, அதை நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி உங்களுக்கு அந்த நிகழ்வு பார்க்க முடியும் உங்களால. ஒரு எவ்வளவு இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா, வீடியோஸ் எடுக்கிறோம், எல்லாமே எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு திருப்பி போட்டோம்னா அது அப்படியே அன்னைக்கு நடந்த மாதிரி உங்களால அது ஸ்கிரீன்ல பார்க்க முடியுது. அன்னைக்கு நடந்த நிகழ்வை பார்க்க முடியுது, பண்றோம். அப்ப வந்து வெறும் புத்கலத்திலேயே வந்து இவ்வளோ சக்தி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இதை விட பெரிய சக்திசாலியான ஆத்மால வந்து ஆத்மாவுல இருக்கு அப்படிங்கிற பொழுது அது வந்து எல்லா புத்கலத்தையும் அறியக்கூடியதா இருக்க முடியும் அப்படிங்கிறதான். நீங்க சிலதுதான் பிடிச்சு வைக்கிறீங்க போட்டோஸ், வீடியோஸ்ல எல்லாம், கேமரால எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதுவே பிடிச்சு வச்சுக்க முடியும் ரொம்ப காலத்துக்கு, எவ்வளவு விஷயங்கள் அதால பிடிக்க முடியும் அப்படிங்கிற போது அதை விட சக்திசாலியான ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா எல்லா புத்கலத்தையும் அதை வந்து அறிய முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ அதனால எவ்வளோ புத்கலங்கள் இருக்கோ அதுல வந்து எவ்வளோ பரிணாமம், எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுதோ, அதே மாதிரி ராமராவனுக்கு யுத்தம் முடிஞ்சு போச்சு. ஸ்ரீகிருஷ்ணனுடைய மகாபாரதமும் அதே மாதிரி முடிஞ்சாச்சு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கேசட் மூலியமா நீங்க வந்து அந்த யுத்தங்களை நீங்க அன்னைக்கு நடந்த விஷயத்த இன்னைக்கும் நேர்ல பாக்குற மாதிரி பாக்குறீங்க, அது ஃபுல்லா பாக்குறீங்க. சோ அதனால வந்து ஆனா ஏன் பகவானுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கேசட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தான் வந்து இது மாதிரி பாக்குறதுக்கெல்லாம் கேசட் வந்து தேவைப்படுதான் இருக்கு. நம்ம கிட்டயும் அந்த மாதிரி எல்லா காலத்து நிகழ்வையும் பாக்குறதுக்கான கேசட் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து யாருடைய இதுலயோ ஞானத்திலேயோ இந்த மாதிரி தேவை, இந்த மாதிரி பிடிச்சு வைக்கிறதுக்கோ அதெல்லாம் தேவையில்லாம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பார்க்க முடியும் அப்படிங்கறது. அவங்களால வந்து தான் இதை வந்து கூற முடியும். யாரால பார்க்க முடியுதோ அவங்களுக்கு தான் இதை பத்தி விஷயத்தையும் சொல்லவும் முடியும் அப்படிங்கறதாம். ஸோ நம்ம கிட்ட வந்து கேசட் இருக்கு. ஸோ அந்த இதுல வந்து ஞானில் வந்து உங்களுக்கு எல்லாமே அது வந்து தெரியுது. அந்த கேசட் மூலியமா நமக்கு வந்து எல்லாமே நம்மளுடைய ஞானத்துல வந்து தெரியுது அப்படிங்கறதா. ஸோ அதனால இன்னைக்கும் வந்து அந்த ராமராவணன், கிருஷ்ணன் மகாபாரதம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தங்களுடைய சமவசரணம், தீர்த்தங்களுடைய பஞ்சகலானம் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் கேவல ஞானிக்கு வந்து பிரத்யட்சமா பார்க்க தெரியும் அப்படிங்கறதா. ஸோ அதனால வந்து அந்த கேசட் வந்து எப்படி நிகழ்வு நடந்ததோ அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ரிவர்ஸ்ல, அது எல்லாமே அதுல ரிவர்ஸ்ல நடந்த விஷயம், பழைய விஷயம் கூட அதுல வந்து தெரிய முடியும் அப்படிங்கறதாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரிவர்ஸ்ல நடந்த விஷயம் கூட நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்கு ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம் நம்ம. அது வந்து சாட்சாத் இப்ப நடக்கலது. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரிவர்ஸா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது பழசா இருந்தது அப்படின்னா கூட அது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி எல்லாமே எதிர தெரியும் அப்படிங்கறதாம். ஸோ அதனால எல்லா காலத்துக்கான விஷயங்களும் அவருடைய ஞானத்துல இருக்கும் அப்படிங்கறதாம். அதுக்கு வந்து எந்த ரிமோட்டும் தேவையில்லை அப்படிங்கறதாம். ஸோ ரிமோட் இல்லாமே அதுல எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத. எல்லா பாஸ்டும் பிரசன்ட் மாதிரி, எல்லா காலத்துக்கும் பிரசன்ட் மாதிரி அந்த ஞானத்துல தெரியும் அப்படிங்கறதாம். அந்த மாதிரி ஞானம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த கேசட் வந்து அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கோ அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எல்லாமே தெரியுது அப்படிங்கிறலாம். ஸோ ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்களுக்குள்ள அது கேசட் மாதிரி அது ஓடிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா கூட அந்த கேசட்டை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதாம். ஏன்னா உங்ககிட்ட கேசட் கொடுத்தா நீங்க திருப்பி போட்டு பார்க்கலாம். ஸோ ஆனா அது வந்து அந்த மாதிரி அந்த கேசட் வந்து யாருக்கும் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஞானத்து மூலியமா உங்களுக்கு வந்து நீங்க அந்த கேசட்டை பிடிச்சுக்க முடியும், அந்த கேசட் உங்களுக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படிங்கறதாம். ஸோ அதனால வந்து உங்க ஞானத்துல வந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்றது இல்லையா, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பார்க்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, இவ்வளவு மகாபுருஷர்கள் இருந்தாங்க, இந்த மாதிரி யுத்தம் நடந்தது, இதெல்லாம் இன்னைக்கும் தெரியற மாதிரி சொல்ல முடியும் அப்படிங்கறதான். ஸோ எப்படி சொல்ல முடியும், அந்த மாதிரி ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி சொல்ல முடியும். ஆனா வந்து
உங்களுக்கு வந்து அந்த பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ அந்த கேசட் வந்து உங்ககிட்ட இல்ல. அவர் பார்த்தாரு, பார்த்தது அவர்கிட்ட அந்த கேசட் மாதிரி ஓடிட்டே இருக்கு. அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இப்ப நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, கேசட் இன்னும் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, உங்களுக்கு காமிக்க முடியாது. அவர்கிட்ட ஓடுது, அதை வந்து அவர் வந்து சொல்றாரு, அவருக்கு எல்லாம் தெரியுது, அவர் வந்து சொல்றாரு. ஸோ அப்பதான் வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து நம்பிக்கைய வர வச்சுக்கணும் உங்களுக்குள்ள அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து உங்களுடைய ஞானத்துல அந்த மாதிரி நம்பிக்கை என்ன பண்ண நம்பிக்கை வர வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஞானம் இருக்கு, அவங்களால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கறத தெரியணும் அப்படிங்கிறதா. ஸோ அந்த மாதிரி காலத்தினால மறைஞ்ச விஷயத்தும் அந்த மாதிரி. ஸோ பாவத்து கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ நீங்க வந்து இன்னைக்கு என்ன பாவம் வச்சிருக்கீங்க, ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இப்ப இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுடைய ஒரு பாவனை என்ன இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பாவனை பண்ணீங்க. ஸோ 10 வருஷம் 10 ஜென்மத்துக்கு முன்னாடி எல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா பாவனையும் யாருடைய ஞானத்துல யாரால வந்து அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறதுதான். உங்களால வந்து யோசிக்க முடியுதா? நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து நீங்க வந்து நேத்தி என்ன பாவனை பண்ணீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து அப்ப இருக்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாவனை நீங்க பண்ணீங்க அப்படி இந்த பாவம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா பாவமும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த ஆத்மாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேசட் மாதிரி அதுல வந்து எல்லாமே தெரியுது, அந்த பாவனைகளும் தெரியுது அப்படிங்கறதான். சோ ஒரு இது இல்ல, அனந்தம் கேசட். ஏன்னா எவ்வளவு பாவம் இருக்கு இல்லையா. சோ அந்த அனந்த கேசட் மாதிரி அனந்த கேசட் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து கோயின கோய் அது வந்து அந்த மாதிரி இருக்க முடியும். இது எல்லாத்தையும் அறியக்கூடியவங்களா, பார்க்கக்கூடியவங்களா. ஸோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அதை எழுதுறதுக்கு கொண்டு வர ரெக்கார்டு பண்றது அப்படிங்கிறதாம். ஸோ ஏதோ ஒரு ரெக்கார்டிங் அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதாம். ஸோ அந்த ரெக்கார்டு அவங்க கிட்ட ரெக்கார்ட் சிஸ்டம் எல்லாமே நடந்தது பூரா ரெக்கார்டிங். அவங்க ரெக்கார்டை உருவாக்கல, இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இது அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறதா. நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, எல்லா கிரெடிட்டும் யாருக்கு கொடுத்துட்டீங்க, பிரம்மா தான் பண்ணாரு, பிரம்மா தான் பண்ண. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்குமே வந்து இதெல்லாம் தெரியலங்கிறதா முதல்லயே சொல்லிட்டோம். அவரால் இதெல்லாம் சொல்ல முடியல, தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டோம். ஆனா கிரெடிட் வந்து அவருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து யார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரெக்கார்ட்ஸை வச்சுக்க முடியும். ஸோ அவ்வளவு ரெக்கார்ட்ஸை வச்சுக்கணும்னு சொன்னா பதார்த்தம் அவ்வளவு இருக்கு. அதனுடைய சொரூபம் வந்து அநேகாந்த தர்ம வடிவில இருக்கு. ஒரு ஒரு பதார்த்தமும் அநேகாந்த தர்ம வடிவில இருக்கு அப்படிங்கிற பொழுது, எவ்வளவு அந்த ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு கை கால் வேணும், அதெல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து இந்த ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு பிரத்யக்ஷ ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கை காலு மூளை இந்த மாதிரி புத்தி இதில் இந்த புத்தியோட வந்து தேவைப்படுறதே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது முக்கியமானதா இருக்கு அவங்களுக்குள்ள யாருக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது அவங்க கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப அவசியமானதா இருக்குன்னா, அவங்களுக்கு இத்தனை கை இத்தனை காலு இவ்வளவு புத்தி அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னா ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமானதா இருக்கு அப்படிங்கிறதா. அந்த ஆத்ம ஞானம் எப்ப வந்து ஏற்படும் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து உங்களுக்கு வந்து எப்போ அந்த ஆத்ம ஞானம் ஏற்படுதோ, அதாவது எப்ப வந்து கேவல ஞானம் ஏற்படுதோ, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து நம்ம போயிட்டு அந்த ரெக்கார்டிங்ஸ் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனாலே அப்ப வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நினைச்சுக்க வேணாம். எந்த மாதிரி நீங்க வந்து பகவான் கிட்ட போய் நிக்கிறீங்க, உங்களுக்கு அவருக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கிறீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க பகவானுக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா, அந்த கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, பகவானுடைய கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் போனீங்க பகவான் முன்னாடி நின்னீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா ரெக்கார்ட்ஸ் அவர்கிட்ட இருக்கு எல்லாமே. உங்களுடைய பாவங்கள் அங்க ரெக்கார்டிங் இருக்கு அவங்க கிட்ட. அப்படி இருக்கும்போது நீ உங்களுக்கான பாபத்துக்கான அந்த கர்மத்துக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்படிங்கறதுதான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து நீ வந்து உன்னுடைய ரெக்கார்டிங்ஸ் பூரா நீ என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ இவ்வளவு பாவம் பண்ணிருக்க, பாவத்தினால இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க. ஸோ அப்ப வந்து நான் உன்னை வந்து நரகத்துக்கு அனுப்புறேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்ற வேலையெல்லாம் பகவான் வந்து அந்த மாதிரி சொல்றது இல்ல, செய்யறதும் இல்ல அப்படிங்கறதாம்.
ஸோ அதனால வந்து பகவானுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்க வந்து பகவான் வந்து உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு வேணா சொல்றாங்கல்ல அவங்க பகவான் கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. ஒரு நாளைக்கு பகவான நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்ப எல்லா தண்டனையும் கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்லாம். ஸோ இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வேணா அது நல்லா இருக்குமே தவிர, மத்தவங்களுக்கு அது இல்ல அப்படிங்க. ஆனாலும் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா, என்னதான் படிச்சிருந்தோம், என்னதான் பண்ணோம் அப்படின்னா கூட, நமக்குள்ளேயும் நம்முடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, படிப்புங்கிறது வேற, அ இன்டெலிஜென்ஸ் வந்து வேற. ஸோ என்னதான் படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா கூட, நம்மளுக்குள்ள இருக்க அந்த இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது குழந்தை அளவுக்கு குழந்தை லெவல்ல இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது, எந்த அளவுக்கு அந்த புத்திசாலித்தனம் இருக்கோ, அதுதான் வந்து இப்பவும் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். அது வந்து ஒண்ணும் மாறல. குழந்தைங்க மாரி தான் நம்ம வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பகவான் பத்தின அந்த கதைகள் வந்து நமக்கு வந்து நல்லதா இருக்கு. ஸோ அது சரி அப்படிங்கிற மாரி நம்ம வந்து அத வந்து ஏத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள வந்து என்னது பகவான் வந்து ஒரு நாளும் நமக்கு வந்து கொஸ்டின் ஏற்பட்டதே கிடையாது. பகவான் வந்து அப்படிதான் இருக்காரா? பகவான் வந்து அந்த மாரி தான் செய்றாரா? ஸோ அந்த மாதிரி பண்றாரா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ பகவான்னா இப்படிதானா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால வந்து பகவான் நமக்கு எதிர இப்படிதான் வருவாரா? இந்த மாரி தான் பண்ணுவாரா? ஸோ தண்டனை குடுப்பாரா? இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணதே பகவான்கிறவர் அப்படிதான் இருக்காரா? அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ள ஏற்பட்டதே கிடையாது அப்படிங்கிறதான். ஸோ எதுவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கற்பனையான விஷயம் நமக்குள்ள இருக்கோ, அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம்யக் ஞானம் ஏற்பட முடியாது அப்படிங்கிறதான். ஸோ சம்யக் ஞானங்கிற அந்த பிரகாசம் நம்ம ஆத்மாவுல பிரகடனம் ஆக முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அ மத்தவங்கள தான் பார்க்கிறவரா தான். ஏன் சொல்றாங்களே, அவங்க வந்து எல்லாருடைய ரெக்கார்ட்ஸும் இருக்கு. உனக்கு வந்து நீ இவ்வளோ பண்ணியிருக்க, அதெல்லாம் பண்ணியிருக்க. உன்ன நரகத்துக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னான். பகவான் மத்தவங்களுடைய வேலைய செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மத்தவங்கள தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மத்தவங்கள தான் அறிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன வந்து அவரு வந்து அறியிறாரா? இல்லையா? அப்ப வந்து யாராவது வந்து யாருக்கு எதிரா வந்து நீங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பார்த்து பயம் வருதோ, நடுக்கம் வருதோ, அப்படி இருந்ததுன்னு சொன்னா, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தயை அவர்கிட்ட இருக்கிறது இல்லையா? ஸோ அப்ப அவருடைய பாவம் எப்படி இருக்கும்? ஸோ அவருடைய பாவம் வந்து என்ன கடுமையானதா இருக்கா? ஸோ இல்ல அவருடைய பிரார்த்தனைய கேட்கறாங்க. அந்த பிரார்த்தனைய கேட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதனால துக்கம் அடையறாங்களா? இல்ல வந்து சுகம் அடையறாங்களா? ஸோ ஏதோ ஒண்ணு ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற அவரு தான் வந்து பகவானா இருக்க முடியுமா? ஸோ ஏதோ ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னா, துக்கம் அடையறாங்க, இல்ல சந்தோஷம் அடையறாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா, அப்படிப்பட்டவங்க தான் பகவானா இருக்க முடியுமா? அவரு எப்படி வந்து பகவானா இருக்க முடியும்? அப்படிங்கிறது தான். ஸோ அதனால சொல்றாங்க இல்லையா? அவங்க இதுல எல்லாத்துலயும் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு வந்து அந்த அதாவது பகவானுடைய கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து வந்து ட்ரையல் நடக்கும். அப்ப வந்து எல்லாமே அந்த தண்டனையாகட்டும், இல்ல இதுவாகட்டும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க? ஸோ அதனால வந்து ஆனா ஆக்சுவலா பார்க்க போனோம்னா, எல்லாருடைய நீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் அவங்கவங்க கிட்டயே அந்த இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிட்டயே இருக்கு. நீங்களே வந்து உங்க ஞானத்து மூலியம் பார்க்க முடியும். நீங்க வந்து என்ன பண்ணீங்க, பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ பகவான் வந்து மத்தவங்களையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தன்னுடைய ஞானத்து மூலியமா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன பத்தி அவரு வந்து அறிஞ்சுக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிறது. அப்ப வந்து யார் வந்து வெறும் மத்தவங்கள அறிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வை ஈடுபட்டு இருக்காங்களோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது? தன்ன வந்து அறிய முடியாது அப்படிங்கிறதாம். ஆனா பகவான்கிறவர் எப்படி இருக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்துறவங்க கிடையாது. அது தானா வந்து எப்படி இருக்கோ, அது அப்படியே தானாவே அது இருந்துட்டே இருக்கு. அவங்க ஞானத்துல அது தெரியுது அப்படிங்கிறதாம். தானா கிடைக்குதே தவிர, அவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸ ரிஜிஸ்டர் பண்றதோ, இல்ல அவங்க உருவாக்குறதோ, யாரோ உருவாக்குறதோ அது கிடையாது அப்படிங்க. அப்படிப்பட்ட அதீந்திர ஞானிகள வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சுகம் கிடைக்குதோ, அந்த சுகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதீந்திரிய சுகம். அத பத்தி தான் இங்க வந்து
பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்னாங்க இல்லையா? எப்படி ஞானம் இருக்கோ, அப்படிதான் உங்களுக்கு வந்து சுகமும் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அந்த அத்தீந்திரிய சுகம் வந்து யாருக்கு கிடைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த அத்தீந்திரிய ஞானம் இருக்கவங்களுக்கு தான். ஸோ அந்த அத்தீந்திரிய ஞானம் வந்து யாருக்கு வந்து இருக்கும்னா, எப்படிப்பட்ட ஞானிகளுக்கு அந்த அத்தீந்திரிய ஞானம் இருக்கும்னு சொன்னா, ஸோ அதெல்லாம் சொல்றேன். இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரிலாம் நமக்கு வந்து மிஸ்கன்செப்ஷன் இருக்கும், என்ன மாரி தப்பான நம்பிக்கைகள்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா தான், ஜஸ்ட் பார்க்கிறவங்களா, அறியறவங்களா இருக்கும் பட்சத்துல தான் அந்த ஞானம் ஏற்பட முடியும். அது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அத்தீந்திரிய சுகமும் இருக்க முடியும். ஸோ ஞானம் எப்படி இருக்கோ, அந்த சுகமும் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அத்தீந்திரிய ஞானிகளுக்கு என்ன மாரி சுகம் கிடைக்குதோ, அதுக்கு பேரு தான் அத்தீந்திரிய சுகம். அதுதான் இங்க அந்த சுகம் பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த காத்தையில சொல்றாங்க. ஸோ அடுத்த காத்தையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால வந்து ஆம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி பேசுறாங்க. அந்த மூர்த்தம், அமூர்த்தம் பத்தி இங்க வந்து பேசுறாங்க. ஸோ அத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு அந்த உயிர் வந்து எப்படி இருக்கு? மூர்த்தம், அமூர்த்தம் பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஜீவன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆம் காத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, "ஜீவோ சயம் அம்முத்தோ முத்திகதோ தேன" முத்தினா முத்தம். முத்தினா முத்தம். ஓகே நிஹிதா. ஓகேன் ஹிதா ஹித்தா. ஓகேன் ஹித்தா. ஜோகம் ஜானதி வாத்தம் ந ஜானாதி அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவன் ஸ்வயம் அமூர்த்தம். ஸோ ஸ்வயமா எப்படி இருக்கு ஜீவன்? அமூர்த்தமா இருக்கு. ஆனா, அ ஜீவனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, அமூர்த்தம். அதனுடைய சுபாவம் அமூர்த்திக் தான். ஸோ அது அமூர்த்தமா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து என்ன சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம்? மூர்த்த பொருள பத்தி சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து மூர்த்தத்த தவிர, அத விட விபரீதமான சுபாவம் உடைய மத்ததெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து அதெல்லாம் வந்து நம்ம அமூர்த்திக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னான். அப்ப எத வந்து அமூர்த்திக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுல வந்து இந்த ஸ்பர்சம், ரசம், கந்தம், வர்ணம் அதெல்லாம் இல்லையோ, அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? அமூர்த்திக் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஆத்மா வந்து உங்களுக்கு வந்து அமூர்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜீவஸ்வயம் அமூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிகழ்காலத்துல அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷரீரத்த அடைஞ்சிருக்கு. ஸோ காத்தையில சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, சயம் அம்முத்தோ ஸ்வயம் அமூர்த்தமா இருக்கு. ஜீவன். ஜீவோ ஜீவன். ஸோ அது ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முத்திகதோ. ஸோ மூர்த்த சரீரத்த அடைஞ்சிருக்கு. அப்படிங்கிற போது அந்த தீனமுத்தினா. ஸோ அந்த மூர்த்த சரீரம் மூலியமா அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஜோகமுத்தம். ஸோ யோக்கியமான மூர்த்த பதார்த்தத்த அறியுது. எப்படி அறியுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆகே நிஹித்தா. அதாவது அவக்கிரகம் பண்ணி. ஸோ நம்ம படிக்கிறோம்ல ஞானத்துல அவக்கிரக ஈயாவா எதாருனாலாம். ஸோ அவக்கிரகம் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து அறியுது. அந்த அவக்கிரகம் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து அறியுது, இல்லாட்டி அறியாமையும் போகுது அப்படிங்கிறதான். சில சமயம் அறியுது, சில சமயம் அறியாம போகுது. அதுதான் இந்த காத்தையில சொல்லியிருக்காங்க. ஸோ இயல்பா பார்த்தீங்கன்னா அது அமூர்த்தம். என்னாலும் இன்னைக்கு வந்து அது சரீரத்த அடைஞ்சிருக்கிறதுனால, அது வந்து என்னவா இருக்கு, அந்த மூர்த்தமான நிலைமைய அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த மூர்த்த சரீரம் மூலியமா யோக்கியமான மூர்த்த பதார்த்த சி சிலத அறியவும் செய்யுது, சிலத அறியாமலும் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இது வந்து ஆத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எப்படி என்ன மாதிரி ஆத்மா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதனுடைய இயல்பு என்ன சொல்றோம்? அமூர்த்தம்னு சொல்றோம். சுயம் அமூர்த்தம் அப்படின்னு சொன்னா, எது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமூர்த்தமா இருக்குன்னா, சித்த பகவான் தவிர வேற யாருமே அமூர்த்தமா இருக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ சித்த பகவான் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அமூர்த்தமா இருக்காரு அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க, இங்க வந்து ரெகந்த பகவான் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவருக்குமே வந்து ஷரீரம் இருக்கு. ஷரீரத்த அடைஞ்சிருக்காரு.
அவருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆத்மாவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தமா தான் இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அதனால ஏன் யாரெல்லாம் வந்து சரீரத்து இருக்காங்களோ, சரீரம் அடைஞ்சிருக்காங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வந்து மூர்த்தமா ஆயிடுது அப்படிங்கிறதா. ஸோ யாரெல்லாம் வந்து சரீரம் இல்லாம இருக்காங்களோ, அவங்கலாம் வந்து அமூர்த்தமா ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால வந்து ஜீவனுடைய சுபாவம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுபாவம் என்னமோ அம்மூர்த்திக்கு தான். ஆனா சம்சார நிலைமையில இது வந்து எப்படி இருக்குன்னா, மூர்த்தமா இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இதெல்லாம் ஏத்துக்க முடியாம இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ சம்சாரத்துல ஜீவன் பார்த்தீங்கன்னா, அது மூர்த்தமா தான் இருக்கு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஏத்துக்கிறதுக்கான இதுவா இல்ல. இப்போங்கன்னா அவங்க வந்து என்ன, ஆத்மா ரொம்ப எப்பவும் சுத்தமா தான் இருக்கு, சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வந்து அது மூர்த்தமா இருக்குன்னு அவங்க வந்து ஏத்துக்கிறதே இல்ல. ஆனா ஆச்சரிய கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சரியம் இங்க ஸ்வயம் சொல்றாரு. ஜீவன் வந்து ஸ்வயம் அமூர்த்தம் அப்படின்னு சொன்னா கூட, ஆனாலும் ஆமா. ஆத்மா எப்படி இருக்கு? சுயமா அமூர்த்தம் தான். ஆனாலும் எப்படி இருக்கு? அது வந்து இப்ப சரீரத்த அடைஞ்சதுனால அப்படிங்கிறதுனால, அது இப்ப எப்படி இருக்குது? மூர்த்திகமா நிலைமையில இருக்கு. மூர்த்திகத்த அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா, மூர்த்திகம் மூலியமா தான் அது மூர்த்திகத்த அறியுது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து ஷரீருக்கு பிராப்தம் அது மூலியமா வந்து எப்படி அது மூலியமா தான் உங்களுக்கு வந்து மூர்த்திக பொருள அறியுது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால ம். இவ்வளவு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஆத்மா வந்து அமூர்த்தமா தான் இருக்கு, அமூர்த்தமா இருக்குன்னா, அவரும் அத சொல்றாரு. அது சுபாவமா அது அமூர்த்தம் அப்டின்னா கூட, அது வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு? மூர்த்த நிலைமையில இருக்கு. மூர்த்திகா இருக்கு அப்டிங்கிறதாம். ஆனா வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, மூர்த்தமா இருக்கிறதுனால, மூர்த்தத்தின் மூலியமா அது வந்து மூர்த்த பதார்த்தத்த அடையுது அப்டிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுல வந்து இதுல வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ இப்போ ஆத்மா வந்து உங்களுக்கு சுபாவமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு? அமூர்த்திக்கு தான். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜீவன் வந்து முதல்ல வந்து சுபாவத்துல இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து மூர்த்தமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சுபாவமா அது அமூர்த்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே வந்து அது அந்த மாரி இருந்து அது வந்து மூர்த்தமா ஆகல அப்படிங்கிறதையும் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுதான். அதனால வந்து இது அனாதி காலமாவே ஏதோ சுத்தமா இருந்து அமூர்த்தமா ஆகல. இந்த அமூர்த்தமா இருந்து மூர்த்தமாலாம் ஆகல அது. அதனுடைய உண்மையான இயல்பு அமூர்த்தம், அமூர்த்திக்கு அது. ஆனா இன்னைக்கு சம்சார நிலைமையில உடம்பு அடையும்போது, அது வந்து உங்களுக்கு வந்து மூர்த்தியா இருக்கு அப்படிங்கிறதாம். அதனால வந்து அது அனாதி காலமா அமூர்த்தமா இருந்தது. இப்போ வந்து அது வந்து மூர்த்தமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. அது இயல்பினமும் அமூர்த்த சுபாவம் தான். ஆனா அது வந்து சம்சாரத்துல இருக்கு அப்படிங்கிறதான். அந்த சம்சாரத்துல இருக்கும்போது இருக்கிறதுனால அனாதி காலமா சம்சாரத்துல இருக்கிறதுனால, அதனால வந்து மூர்த்தி பதார்த்தத்த தான் அறியுது அப்படிங்கிறதான். மூர்த்திக்கா நமக்கு தெரியுது, பாக்குது. அதுதான் அறியவும் செய்யுது அப்படிங்கிறதான். இந்த மாதிரி சர்ச்சைகள திருப்பி திருப்பி படிக்கும்போது, கேட்கும்போது, நமக்கு வந்து நமக்கு நம்மளுடைய ஞானம் வந்து எந்த அளவுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, இதெல்லாம் படிக்கல, சர்ச்சை பண்ணலன்னு சொன்னா, ஞானத்துல இருக்கிற அந்த குறைபாடு தெரியல அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லன்னு சொன்னா, அப்ப அவன் என்ன நினைச்சுப்பான் வந்து, என்னை விட பெரிய ஞானி இல்லன்னு நினைச்சுப்பான் அப்படின்னு. ஆனா ஞானி உன்னை விட தெரிஞ்சவங்க இருக்காங்க. அது உனக்கு தெரியாதது கூட மத்தத தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிறதான். அதனால வந்து நம்ம வந்து எல்லாம் மூர்த்தமா இருக்கனால, எல்லா பதார்த்தத்தையும் வந்து அறிஞ்சோம் அப்படிங்கிறதுனாலே, நீ வந்து மூர்த்திகமாயிட்ட அப்படிங்கிற மாரி. கேட்கறதுனாலும் சரி, பார்க்கறதுனாலும் சரி, சுவைக்கிறதுனாலும் சரி, ஒரு பதார்த்தம் வந்து மூர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே மூர்த்திக்கு இந்திரியம் மூலியமா தான் நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறதாம். ஏன்னா, வந்து மூர்த்தமா இருக்கு. அது மூலியமா அத வந்து ஆத்மா அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால, ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதனுடைய சுபாவமா இருக்க அந்த அமிர்த சுபாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? மூர்த்த சுபாவத்துல இருக்கு, மாறி இருக்கு அப்படிங்கிறதான். எதனால? அந்த உடம்ப அடைஞ்சது மூலியமா, அது அனாதி காலமா அந்த நிலையில தான் அது
இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து முதல்ல அது அமூர்த்தமா இருந்து அதுக்கப்புறமா மூர்த்தமாச்சு அப்படிங்கிற மாதிரி செஞ்சது வந்து கிடையாது அப்படிங்கிறதான். அதே மாதிரி அரகந்த பகவானுடைய ஆத்மாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது இப்ப வந்து உங்களுக்கு அமூர்த்தமா இல்ல அப்படிங்கிறதான். ஸோ அது எப்படி இருக்கு இப்ப? அது மூர்த்திகா தான் இப்ப இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ அமூர்த்தமாகுது அப்படின்னு சொன்னா எப்போ அது வந்து எங்க வந்து அமூர்த்தமாகும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அது சித்தன் ஆகுதோ அப்பதான் அதால வந்து அமூர்த்தமா ஆக முடியும் அப்படிங்கிறதான். அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா சரீரத்தை அங்க வந்து அடையறத இல்ல அப்படிங்கிறதான். ஸோ அதனால அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஆத்மா? இப்போ மூர்த்த நிலையில இருக்கிற அந்த ஆத்மா வந்து அறியுது. எதை அறியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அவக்கிரகம் முதலான ஞானம் மூலியமா அது வந்து எல்லா பொருள்களையும் அறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மூர்த்த ஆத்மா எதை அறியுது உங்களுக்கு? அவக்கிரகம் முதலான ஞானம் மூலியமா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க அறிஞ்சாலும் எப்ப அறிஞ்சாலும் அந்த மாதிரி மூர்த்த பதார்த்தங்களை அது அறிஞ்சிக்குது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து சில சமயங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சில சமயங்களை வந்து எல்லாம் மூர்த்த பதார்த்தங்களை சில சமயம் அறிஞ்சுக்குது. ஏன்னா எல்லா மூர்த்த பதார்த்தத்தையும் அது அறியல ஆக்சுவலா. ஸோ இது சரீரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மூர்த்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மூர்த்த பதார்த்தத்தை தான் அறியுது. ஆனாலும் அந்த மூர்த்த பதார்த்தத்திலையும் உங்களுக்கு வந்து சில பதார்த்தங்கள் அந்த அவகிரகம் முதல்ல ஞானம் மூலியமா சில மூர்த்த பதார்த்தங்களை அறியுது. சில நேரத்துல அது அறியாமையும் இருக்கு அப்படிங்க. இது வந்து ஞானத்தினுடைய சுபாவமா இருக்கு. அதனால வந்து நம்முடைய இந்திரிய ஞானம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து எதையுமே அதை அறியணும் அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறிய முடியல அப்படின்னு சொன்னா எது அறிஞ்சுக்குதோ சிலது அறிய முடியுது. ஸோ அதே பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னொருத்தருக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாததாகவும் இருக்கு அப்படிங்கன்னா அதுக்கே கூட வேற பொருள் வந்து அறிய முடியாமையும் இருக்கு அப்படின்லாம். ஸோ அதே அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பார்க்க முடியுது, அறிஞ்சுக்கிறீங்க. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அதே பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க எதிரவே இருந்தது அப்படின்னு சொன்னா கூட உங்களால வந்து பார்க்க முடியாம போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையும் ஏற்பட முடியும் அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து நம்ம இதுவரை எந்த பொருளையுமே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் அறிஞ்சிக்க முடியும், எல்லா நேரத்துலயும் அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஞானத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லா சமயத்திலயும் எல்லாத்தையும் அறிகிற மாதிரி இல்ல. வந்து பாத்தீங்கன்னா எதிரவே இருந்தா கூட அப்போ உங்களுக்கு வந்து அறிய முடியாம போக கூட முடியும் அப்படிங்கிறது. சில பொருள்களை மூர்த்தமா இருந்துனா கூட உங்களுக்கு எதிரவே இருந்தது அப்படின்னு சொன்னா கூட உங்களால அறிய முடியாம போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஏன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே அந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா, யாரால உருவாக்கப்பட்டது? யார் மூர்த்தமா இருக்காங்களோ, அவங்க மூலியமா தான் உங்களுக்கு வந்து அந்த பொருளும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் தான். ஸோ எந்த ஞானத்தில உருவாக்குறாங்களோ, ஸோ அந்த ஞானம் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் அந்த பொருளும் அந்த அந்த இதுலயும் வந்து இருக்க முடியும். ஏன்னா, செய்யப்படுற பொருள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மூர்த்திக்கு ஆத்மா தான் பண்ணுது அப்படிங்கிற பொழுது, ஸோ மனுஷன் தான் பண்ணான் அப்படிங்கிற பொழுது, ஸோ வந்து அவன் உருவாக்குற பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த அளவுக்கு தான். அது சிலது வந்து தெரிஞ்சுக்க முடியுது, சிலது வந்து தெரிஞ்சுக்க முடியாம போறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மொபைல் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மொபைல் வந்து யார் உருவாக்குனாங்க? பிரம்மாவா உருவாக்குனா? இல்ல பகவான் உருவாக்குனாரா? யாரும் இல்ல. ஸோ ஏதோ ஒரு மூர்த்திக்கு ஆத்மா தான் அத வந்து உண்டு பண்ணுச்சு. ஸோ ஆத்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவ்ளோ ஞானம் தான் அதுக்கு வந்து அந்த மொபைல்ல ஃபீட் பண்ண முடியும். எவ்ளோ ஞானம்? அதுக்குள்ள எவ்ளோ ஞானம் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் அது அந்த மொபைல்லயும் அந்த அளவுக்கு ஞானத்த அதால வந்து அந்த மொபைல்ல ஃபீட் பண்ற முடியும். ஸோ அப்ப வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? உங்களுடைய ஞானம் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ, அதே அளவுக்கு தான். உங்க ஞானம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ, அந்த அளவுக்கு அந்த மொபைலும் அந்த அளவுக்கு தான் அதுவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயங்கள்ல நான் அறிஞ்சுக்க முடியும். சிலத வந்து அதால அறிய முடியாம போகுது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து எந்த இத வந்து நீங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அதுதான் உங்களுக்கு வந்து அதுல வந்து ஃபீட் பண்ணி வச்சதிலேயே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது சிலது தான் உங்களால வந்து இது பண்ணிக்க முடியும். எது வந்து அது வெளிப்படுதோ, எது உங்களுக்கு எவ்வளோ பண்ணிக்க முடியுமோ, அதுதான் உங்களால வந்து அதுலருந்து
தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து அதுல இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சில சமயம் அந்த ஃபீட் பண்ணி வச்சிருந்தது அப்படின்னா கூட அதையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியாம போகிறதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதா. அவங்களுக்கு வந்து பார்க்க முடியாமையும் போகலாம் அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து 2 விதமாகும். ஸோ உங்களால அறியவும் முடியும், அறியாம பார்க்க முடியாமவும் போகலாம் அப்படிங்கிறது அங்க நடக்குது அப்படிங்கிறதா. அந்த விஷயம் என்னமோ உங்களுக்கு வந்து அந்த மொபைல்ல இருக்கு. ஃபீட் பண்ணி இருக்கும்போது, அது இருக்கு உங்களுக்கு. நீங்க ஏதோ ஒரு ஸ்விட்ச வந்து நீங்க வந்து இப்ப இது பண்ணி அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒண்ணு நீங்க அதுல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது மூலியமா வந்து உங்களுக்கு அதுல இருக்க அந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையும் ஒண்ணு வர முடியும். இல்லைன்னு சொன்னா கூட, சில சமயம் டேட்டா அதுலயும் இருந்தது அப்படின்னு சொன்னா கூட, அதிலிருந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாம போறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இப்ப நம்ம சாதாரணமாவே சொல்றேன். முன்னாடி வந்து நமக்கு நெறைய வந்து இதெல்லாம் ஞாபகம் இருந்தது. இப்ப பார்த்தோம்னா, இப்ப அது ஞாபகமே இல்லாம போயிடுது அப்படிங்கிற போது, அப்போ மொபைல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்லாமே இருந்தது. இப்ப வந்து நீங்க ஏதோ ஒரு பட்டன் அமுச்சு அந்த டேட்டாலாம் போயிடுச்சு அப்படிங்கிற பொழுது, இப்ப அதுல எதையுமே பார்க்க முடியல. ஸோ அது ஃபீட் பண்ணி இருந்தது அப்படின்னா கூட இப்ப போனதுனால அதால எதுவும் பார்க்க முடியாம ஒரு ஞானம் வருது. அதனுடைய அந்த இந்த ஞானம் அதுல நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து அது வந்து மூலியமா மூர்த்திக்குல தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கூட, அப்ப அதாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப சில சமயம் அது அறிஞ்சுக்குது, சில சமயம் அது வந்து அறியாம போயிடுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த விஷயம் அதிலேயே இருந்தது அப்படின்னா கூட, அதால வந்து சில சமயம் அறிஞ்சுக்க முடியுது, சில சமயம் அறியாம போயிடுது அப்படிங்கிறது தான். அதனால வந்து சரி இன்னும் இந்த விஷயம் பத்தி இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அது அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? ம். ம். ஓகேவா? ஓகே ஆண்டி. ம். புரியுது ஆண்டி. எப்படி ம். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். பட் ஆனா தெரிதல்ங்கிறது எந்த லெவல்ல இருக்கு? எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அது எங்க அங்க என்ன ப்ராசஸிங் நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியலல்ல. நம்ம சும்மா சொல்றோம் இத தெரிஞ்சுக்கிட்டோம், அத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான். அதான். ஓகே. ஸோ பகவானுக்கு ஓகே அப்ப நம்மகிட்ட நடக்கிற ப்ராசஸே நமக்கு தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற போது, பகவான் கிட்ட என்ன ம். நடக்குதுங்கிறது நம்ம எனக்கு எப்படி எவ்வளோ நம்மளால பகவான் கிட்ட எவ்வளோ அறிவு இருக்கு ஆ, அப்படின்றதுக்கு தான் அதான் அந்த அந்த இந்த எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிளா இருந்தது. ரெக்கார்ட் பண்ணி நம்ம போட்டோ எடுத்து பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஆர்டினரி ஒரு பொற்காலம் அந்த பொருளுக்கே எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு அந்த சக்தி இருக்கிறப்ப சக்தி. நம்ம இந்த ஆத்மா கிட்ட எவ்வளவு இது இருக்குன்றத அது நம்பணும். ஆக்சுவலா வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்றதும் கிடையாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. தானாவே நீங்க எப்பவுமே நீங்க ஓப்பன் பண்ணோம் அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே எல்லாமே எல்லா உம் காலத்துலயும் எல்லா விஷயமும் அதுல தெரிஞ்சுட்டே தானே இருக்கு அப்படி. அதான் அதான். அந்த மாதிரி அந்த ஒரு நம்பிக்கை எல்லா ஞானத்துக்கு எல்லா ஆன்மாக்கிட்டயும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத நம்ம நம்பணும். ஆமா. அதுதான். பண்ண முடியும் அப்படிங்கிறது. நான் வந்து எனக்கு ஞானம் இல்ல அப்படி பாக்குறவங்க யாருமே கிடையாது. என்ன தவிர நான் என்ன பார்க்கணும் அதுதான் அவங்களும் நம்ம பார்க்கணும். மான கஷாயம் போயிடுது இல்ல. இப்ப இந்த ஆ, மாதிரி பாக்கப்ப எல்லா ஆன்மாக்கிட்டையும் சேம் ஞானம் தான் இருக்கு. இப்ப அந்த ஞானம் சைவசம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் அதிகம் கம்மி இருக்கு தவிர ஆ, இது எப்ப வேணா மாறலாம். நம்ம கிட்ட இருக்கிறது எப்ப ஆமா. வேணா நமக்கு இல்லாம கூட போயிடலாம். ஆ, சீக்கிரமா ஆமா. கூட போயிடலாம் ஒண்ணு. அது அது எனக்கு மொபைல் தெரிஞ்சு அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வச்சிருந்தா டேட்டா போறதுக்கான நேரம் ஒண்ணும் ரொம்ப நேரம் இல்ல. ஏதாவது ஒரு பட்டன் ஆப்பரேட் பண்ணீங்கன்னா, டக்குன்னு மொபைல் போயிடும். டேட்டா போயிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த அந்த என்னென்ன அவ்வளவுதான். நீங்க ஃபீட் பண்ணீங்களோ, அந்த விஷயம்ல அந்த டேட்டாவே இல்லாம போயிட முடியும். ஸோ உங்களுக்குமே ஆஹ் அந்த மாரி தான். நீங்க என்னென்ன ஃபீட் பண்ணி வச்சிருந்தீங்களோ, ஏதோ ஒரு ஆமா. காரணத்தினால உங்களுக்கு முதுமை காரணமா இருக்கலாம், இல்ல நோய் காரணமா இருக்கலாம். ஏதோ ஒரு எல்லாம் பட்டன் போயிடும். அமுங்கி போச்சுன்னு சொன்னா, எல்லாம் கொலாப்ஸ். எதுவுமே தெரியாம போயிட முடியும். ஆமா. அவ்வளோ ஒண்ணும் அப்படிங்கிறது தான். தெரியாம போயிடும். இப்ப அத பத்தி நம்ம கர்வமும் இதுவும் இல்லாம, அந்த எப்ப ஞானம் இருக்கோ, நமக்கு எப்ப தெரியுதோ, அத வந்து கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி மட்டும் பண்ணணும். அத வச்சு மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பார்க்கணும். நேத்து சொன்னார் இல்லையா? ஞானத்த விக்காதீங்கன்ட்டு. அது மாதிரிதான் மிஸ்யூஸ் பண்ணாம, அந்த ஞானத்த வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணி யோசிச்சு டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. அதுக்கு பதிலா வந்து இது மாரி யூஸ் பண்ணணும். அத நான் அது ஒண்ணும் வேஸ்ட் இல்ல. அப்படி பண்றது. ஒரு ஞானம் இருக்குங்கிற முதல்ல அக்செப்டன்ஸும் அந்த மாதிரி ம். இருக்காங்க. பகவானுக்கு தெரிய முடியும். அவ்ளோ ஞானம் ம். இருக்கு, அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற புத்தியும் வரணும் அப்படிங்கிறது தான் வரணும். அதுதான். கட்டாயமா, கட்டாயமா. அது கரெக்ட். அதுக்கு தான். தேங்க்ஸ் ஆண்டி. ஓகேப்பா. நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. நாளைக்கு ஓகே. சமைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. இது இன்னும் அந்த அந்த அதீந்திரிய சுத்த பத்தி சொல்லுவாரோன்னு பார்த்தேன். பட் பின்னாடி வருதான்னு தெரியல. அதுதான் நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அதீந்திரிய ஆமா. அத பத்தி ரொம்ப ஞானம் பத்தி டீட்டெயிலா சொல்லுவாரு. போல அவரு. ஞானத்துக்கே போகல திருப்பி அதான். வந்துட்டாரு அவரு. ஆமா. அதான் நான் ஞானத்தை பார்த்தா இதே மாதிரிதான் அந்த சுகமும் இருக்குன்றப்ப சோ அதை பத்தி நம்ம இன்னும் நல்லா கேட்டுக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் அது மேல ஒரு
அது ஆ. அடையணும்ன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? இது இல்ல அவா வரும். அப்படின்றது ஆமா, அந்த ஆமா. அவா உத்வேகம் வரும். வர சோ முடியும். அத ஆமா, பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா அது அது கம்பேரிசன் நெறைய தடவ சொல்லியிருக்கோம். நம்ம கேட்டிருக்கோம். இந்த சுகத்துக்கும் அந்த ஆமா, சுகத்துக்கும் டிஃபரன்ஸ். பட் இருந்தாலும் இவரோட இதுல இவர் எப்படி ஆமா. சொல்றாரு, அது நம்ம இன்னும் நல்லா இதுவா இருக்கும்னு கேட்டு நானும் பட் ஆனா அதுக்கு தான் அவரு வெயிட் ஒரே பண்ணி வரியில சொல்லிட்டாரு. அப்படியே அத்தீந்திரிய ஞானம் இருக்கும். கேட்டு அதே மாதிரி அத்தீந்திரிய சுகம் இருக்கும் அப்படின்னு சுகம் சொல்லிட்டு இது விட்டுட்டாரு. அதான் நானும் நினைச்சேன். ஐயோ! சுகத்த பத்தி இன்னும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு எனக்கு. அது கேட்கறதுக்கு பாக்கலாங்க. ஆசையா வேற இருக்கு. எங்கன்னா வேற பாப்போம். பின்னாடி எங்கேயாவது எங்கேயாவது வரும்போது சொல்றாரான்னு வர பின்னாடி படிச்சாதான் எங்கேயாவது தெரியும். வரும். அதான் பகவானுடைய பாப்போம். சுகம் அந்த ஆ. ஆன்மாவோட சுகம், அனந்த சுகம்ன்றப்ப அந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது வரும். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்கும் கட்டாயமா. நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். வரும்னு பாக்கலாம். நினைக்கிறேன். இங்க ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறதுனால அவர் ஞானத்துக்கு அதான் தானே ஞானத்துல கரெக்ட் கரெக்ட். அதான் அது வந்து சுகமும் அதிகாரம் தான். ஞானமும் சேம்ன்றத ம். கொண்டு வந்தாங்க. அதாவது ஆமா. சுகம் எப்படி இருக்கோ ஆமா. அதே மாதிரி இதுவும் இருக்குன்றப்ப இத பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாரோன்னு பாத்துட்டு ம். இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஒண்ணும் சொல்ல அவரு. ஆமா. சொல்லும்போது பாக்கலாம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் அதுவரைக்கும் தேங்க்ஸ். கற்பனையே பண்ணிக்க வேண்டியது. அது அப்படி இருக்கும், இப்படி ஆமா இருக்கும். ஆமா கற்பனை நமக்கு இது தெரிஞ்சு பண்ணிட்டு அதுவும் நமக்கு என்ன புத்தி இருக்கோ அத ஒட்டி தான் நம்மளாலயும் கற்பனை பண்ணிக்க ஒரு தடவை முடியும். சொன்னாரு. ஆனா பிரணமே சார் வந்து ஒரு தடவை வேற ஒரு பிரவச்சனத்துல வந்து அதாவது அந்த அதீந்திரிய சுகம் வந்து எப்படி இருக்கும்ன்றது நிச்சயமா அதுக்கு வந்து ஆ. இதுக்கு வந்து கம்பாரிசன் அதாவது இதுக்குதான் இதுன்றத நம்மளால ஓமே சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கோ எப்படி வந்து ஒரு ம். விகல்பம் இல்லாத ஒரு நல்ல ஒரு நிலை அப்படின்றதுக்கு அந்த தூக்கத்தை சொன்னாரு. அது நம்ம தூக்கம் ம். தூக்கம் ம். நல்ல டீப் ஸ்லீப்லப்ப ஒண்ணுமே ஆமா, தெரியாது நம்மளுக்கு. ஆமா, ஒண்ணுமே நம்மளுக்கு வந்து அது அது ஒரு சுகம். ஆமா. அது ஸ்லீப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஐயோ எவ்வளவு நல்லா ஒரு ஒரு இருந்ததுன்றது அப்புறம்தான் தெரியும். ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்ல. ஆஹ் அதுலருந்து தெரியும் நம்ம எவ்வளவு அந்த சுகமா இருந்தோம். டீப் ஸ்லீப்ல வந்து எந்த விகல்பமும் இல்ல. அது ஒரு மாதிரியான ஒரு சுகம் இல்ல. அது நம்மளால வந்து அதை எப்படி இருக்குன்னு நம்ம யாராலும் சொல்லவும் முடியாது. அந்த நேரத்துல நம்ம எல்லாரும் அனுபவம் தான் பண்ணிக்கோ தவிர அதை அப்பயும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சொல்ல கூட அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அதை பத்தி சொல்ல அவ்வளவுதான். முடியாது. அந்த மாதிரி வந்து நீங்க ஓரளவுக்கு எடுத்துக்கலான்றத ஒரு தடவை சொன்னாரு. அது அதை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்துக்கிறது. ஒரு தடவை ஏதோ ஒரு வேற ஒரு பிரச்சனத்துல ஆமா. இந்த நெறைய விஷயம் வந்து பேசும்போது அங்கங்க கோட் பண்றாங்களே. அங்கங்க சொல்லும்போது சிலதெல்லாம் வருது அப்ப இல்ல. வந்து இத சொன்னாரு. இந்த சுகம்க்கு இந்த சுகத்துக்கு வந்து நீங்க ஜஸ்ட் இது ஈக்குவல் கிடையாது. அதனால தூங்குனா அப்ப நல்ல சுகம் கிடைச்சிரும். அப்ப தூங்குனானா அதுவும் ரொம்ப நேரம் தூங்க முடியாது. அதனால நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. அதுக்கு வந்து ஒரு கற்பனைக்கு உங்களுக்கு இப்படி ஆ இருக்கும்ன்றது ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஒரு இது கம்பேரிசன்க்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொன்னாங்க. சொல்லுங்க. அதான் கற்பனையா தான் பண்ண உம் முடியாது. நம்ம நேரா போனா தான் அத ஆஹ் அனுபவம் பண்ண முடியுமே தவிர, அது வந்து ஆஹ் கரெக்ட். வார்த்தையில சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஆமா கரெக்ட். எல்லாமே தேங்க்ஸ். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஆச்சாரியாரோட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யாரும் அனுபவம் பண்ணதில்ல. அவங்களுக்குமே வந்து அந்த ஆமா ஆமா ஆகமத்துல பகவானுடைய உம் வாணிய வச்சு தான் அவங்களும் பேசுறாங்க. அது அனுபவம் அப்படி சொல்றேன் பண்ண முடியும் கட்டாயம். அப்படிங்கிறது. கரெக்ட். எல்லா யாரும் ஆமா. வந்து யாரும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லவும் முடியாது. அனுபவ ஆ பண்ணிட்டு வந்து சொல்றவங்களும் யாரும் கிடையாது. போன கிடையாது. அவசரமா ஆமா. யாரும் வரவும் ஆ. மாட்டாங்க. ஆமா. அப்படி சொன்னா கூட அதனால பகவான் தான் சொல்லப் போறாரு. பகவானே சொன்னா கூட ஆமா. அவர் வந்து எத ம். அனுபவிக்கிறாரோ, அதுல அனந்தத்துல ஒரு மடங்கு தான் அவர் வார்த்தையாலே சொல்ல முடியும். சொல்ல முடியும். அதுல ஆமா. வார்த்தைகள் எடுத்துக்கிறதும் அது கிடையாது. ஆ ம். கிடையாது. பண்ண முடியாது. கரெக்ட். கிடையாது. அதுதான். வார்த்தைகள் கிடையாது. ஓகே. ஆ. தேங்க்ஸ் அண்ணா. அவங்க பாய். ஓகேப்பா. நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். நாளைக்கு ஓகே. சம்மிதர்ஷனங்கள் அப்படி ஜெயிக்கணும். சமயகிருஷ்ணன். ஆ.